நான் பேசுகிறது உனக்கு புரியுதுண்ணா? ஏதாவது நிறைவேறாத ஆசை ஏதாவது இருக்கா? என் கூட ஏதாவது பேசணும்னு நினைக்கிறியா? ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? அப்படி ஏதாவது இருந்ததுன்னா இப்போ தாராளமாக எங்கள் முன்னாடி வரலாம். தயங்காமல் கேட்கலாம். எங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிரதர்ஸாக நினச்சிக்கலாம். சரியா? ஹாய் எவ்வளோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் எந்த இடத்துக்கு வந்திருக்கோன்றது நீங்கள் தமிழ் நாய் கொலை ஆரம்பிச்சிருச்சு. மும்பையில் இருக்கோம். மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாண்டடான ரோடு, ஹாண்டடான ஒரு ஏரியா, ஹாண்டடான பங்களாஸ்லாம் வந்து இருக்கக்கூடிய இடம் ஆரியாஸ் காலனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரியா காலனியா? கோரேகான் ஆரியா காலனி. கோரேகான் ஆரியா காலனி. ஸோ இந்த இடத்துக்கு தான் இது நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். அண்ட் அதுவும் இல்லாமல் இங்கே நாங்கள் வர வழியில் ரொம்பவே சேலஞ்சாக இருந்தது. நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எங்களால் வந்து வீடியோவே பண்ண முடியல. ஏன்னா மழை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அந்த டைமில். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்த வண்டி இருக்குல்ல, கார், அந்த காரில் இந்த ஹெட்லைட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே பொசுங்கிருச்சு. அந்த ஃபாக் லைட் இருக்குது, அந்த ஃபாக் லைட்டோட லைட்டை மட்டும்தான் வச்சு வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணி உள்ளார வந்தோம். எங்களுக்கு வரப்பே வந்து பார்த்திங்கன்னா செம்ம திக்காக இருந்தது. ஏன்னு ஒரு ரீசன் இருக்குது. ஒரு சின்ன கிளிப் ஆட் பண்ணுறோம், பார்த்துட்டு வாங்க. பார்த்தீங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சிறுத்தை, புலி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடமாடக்கூடிய இடம் இது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே இருக்குது. அண்டு நிறைய நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து இதை பற்றி கவர் பண்ணிருக்காங்க. அண்டு இந்த இடத்துக்கு நாங்கள் வரணும்னு நினைக்கிறப்ப ஒரு சில பேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இங்கே லோக்கலில் ஜானோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கேட்டோம். ஸோ அது என்ன அவனுக்கு சொன்னாருங்கன்ற விஷயத்தை மட்டும் இப்போ சொல்லுவான், கேளுங்க. அவன் என்ன சொல்லிட்டான்னா, கடைசியில் ஃபோன் பண்ணி நான் இந்த இடத்துக்கு போகணுன்னு கடைசி வரை வரேன்னு சொல்லிவிட்டு எந்த டைம் ஃபோன் பண்ணிட்டேன் அந்த இடத்துக்கு மட்டும் நான் வரமாட்டேன், கோடி ரூபா கொடுத்தா கூட வரமாட்டேன்ட்டான். ஆமாம், ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் சொல்கிறப்போ வந்து அவங்களுக்கே நல்ல கூஸ்பம்ஸாக இருந்தது. ஓகே பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டான். ஆமாம், கடைசியில் ஆறு கொள்ளைக்கு தான் போனேன். அப்பா நான் வரல சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்மளை நீங்களே போங்க எப்படியோ போங்கன்னு சொல்லி நம்ம துரத்தி விட்டான். ஏன்னா வந்து இந்த இடத்துல அதான் இந்த பேயின்றதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அனிமல் அட்டாக்லாம் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அதனால் நிறைய யாரோ வாக் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து கேமராலாம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சு செட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போயே வந்து எங்களுக்கு க்ளீனாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய சவுண்ட்ஸ் வந்து கேட்டுது, ஃபுட் பிரிண்ட் சவுண்டு. யாரோ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்தில் அப்படியே பொறுமையாக நடந்து கிட்டக்கு க்ளோஸாக வர மாதிரிலாம் நடந்தது. அண்ட் அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல நிறைய பேர் வந்து நிறைய ஆன்மாக்களோட நடமாட்டமும் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் அதனாலையுமே பயந்துட்டு தான் இருக்காங்க இன்னி வரைக்கும். இப்போ அண்டு ரிக்ஷா கவுந்து கிடந்தது பார்த்தல. ஆமாம், பார்த்தேன். ரிக்ஷா ஃபுல்லாக கவுந்துருச்சு. நாங்கள் ரிக்ஷானா வந்து ஆட்டோ கைஸ். ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வந்து சின்னதாக ஒத்தடி பாதை மாதிரி தான் இருக்குது ரோடு ஃபுல்லாகவே. அதில் ஒரு அந்த ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ரிவர்ஸ் எடுத்தாங்களா என்னன்னு தெரில. ரிவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளார போயிட்டு மாட்டிக்கிட்டு அதில் ஒரு சைடில் அந்த கம்பிலாம் இருக்கும்ல, அந்த கம்பியில் வந்து பார்த்திங்கன்னா சாஞ்ச மாதிரி மாட்டிக்கிட்டு ரொம்ப கோரமாக இருந்தது. இறங்கி போய் பார்த்தோம், ஆனால் ஆள் யாருமே இல்லை அந்த இடத்துல. ஆனால் மீட்டர் சாலில் தான் இந்த லைட்டு எல்லாம் உள்ளதான். ரீசெண்டாக டக்குன்னு அப்போ தான் நடந்திருக்கு போலருக்கு. ஒருவேளை ஆம்புலன்ஸ் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெக்கவர் பண்ணிட்டாங்களா என்னன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. ஆனால் நாங்கள் இறங்கி போய் பார்த்தோம். பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஆள் யாருமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம். அண்டு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே இங்கே மேலே போட்டிருக்க அந்த லைட் இருக்குல்ல, அதுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். திடீர்னு வந்து கலராக ஏறிது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க.
அண்ட் இந்த இடத்தோட பேக் ஹிஸ்ட்ரினா வந்து பார்த்திங்கன்னா ஏதோ 1-2 கேட்டுக்கா சவுண்டு கேட்குது. கேட்டுக்குள்ள ஏதோ டப்புன்னு தட்டின சவுண்டு கேட்டுது இப்போ. ஆமாம், ஆனால் இங்கே யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கணும். நிறைய சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து வீடியோ பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை வாரி வழங்கணும், ஓகேவா? ஏன்னா வந்து நான் அவ்வளோ தூரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அதுவும் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து நம்ம வீடியோ பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் வந்தேன். ஸோ இது எல்லாமே வந்து பண்ணுறது உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஸோ நாங்கள் எடுக்கிற ரிஸ்க் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லைக் சப்ஸ்கிரைப் மூலிமா வந்து உங்களோட அன்பை தெரிவித்தா நல்லாயிருக்கும். அண்டு நாங்கள் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் ஏதோ இங்கே நைட் விஷன் செட் பண்ணிட்டோங்க கைஸ். அண்ட் இப்போ நாங்கள் இன்னொரு பேக் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ அந்த பேக்கும் இங்கே வச்சிட்டோம். ஏன்னா வந்து வெளியே காரில் வந்து பார்த்திங்கன்னா பேக் வச்சுட்டு வர்றது சேஃபாக படலை எங்களுக்கு. ஸோ அதனால் யாருமே இல்லை. ஆமாம், ஸோ அதனால தான் நாங்கள் எங்களோட 2 பேக்குமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டோம். அது வந்து லக்கேஜ் பேக் ரொம்ப ஹெவியாக இருக்கனால அது இல்லாமல் லேப்டாப் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டோம். அதை ஆரம்பிக்கலாமா? ஆக்சுவலாக இந்த இடத்துல நிறைய பில்டிங் வந்து அபண்டண்டாக இருக்குது. எங்கள்கிட்ட வந்து அவங்க சொன்னதில் நீங்கள் போனீங்கனாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான பில்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலனி உள்ளே வந்து உங்களுக்கு அபண்டண்டாக தான் இருக்கும். அதில் வந்து சேஃபாக இருங்க. ஏன்னா வந்து எங்கே புலி கிளி ஏதாவது இருக்குன்ட்ருக்காங்க. எனக்கு இப்போதைக்கு பயமாக இருக்கிறதுக்கு காரணமே அது ஒன்று தான். எங்கேயாவது வந்து அங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா சைடில் பாத்ரூமு, அதில் எங்கேயாவது உள்ளார உட்காந்து இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படியே 2 பேரும் கேமராவை தூக்கி போட்டு ஓட வேண்டியது. ஏதோ ஒரு ஆஃபீஸ் இந்த புக்ஸ்லாம் வைப்பாங்களா, அது ஏதோ ஆஃபீஸ் மாதிரி தான் இருக்குதுல்ல. ஆமாம், புக்ஸு கைஸ் ஏதோ ஆஃபீஸ் செட்டப்பில் தான் இருக்குது இந்த இடம் ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு. இந்த அந்த தண்ணி கோல்டு வாட்டர் ஹாட் வாட்டர்லாம் வரும்ல, ஸோ அந்த இது ஒரு 3 ரெஸ்ட் ரூம் இருக்குது. இந்த இடத்துல ஒரு கபோர்டு. ஹலோ, யாராக இருக்கீங்களா? சொன்னல எல்லாமே ஆஃபீஸோட அந்த லாக்கர் மாதிரி இருக்குல்ல, ஃபைல்ஸ்லாம் வச்சு லாக் பண்ணுவாங்கள்ல, அதே மாதிரி தான் இருக்குது. ஹலோ, யாராக இருக்கீங்களாப்பா இங்கே? சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜங்கிள் தான் கைஸ். இங்கே யாரோ எங்களை பக்கத்தில் ஃபாலோ பண்ணி நடந்து வர மாதிரிலாம் சவுண்டு கேட்டுது. நீங்கள் இங்கே இருக்கீங்களா? இப்போ என் பக்கத்தில் வர முடியுமா? எங்கடா ஓடுற? எந்த இடத்துல? எனக்கு எதுவும் கேட்கலையடா கைஸ். லைட் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஆகுது, ஏதோ ஃபோக்கஸ் ஆகுது. கேட்குதுண்ணா, நடக்கிற சவுண்ட் தானே கேட்குது. நானும் அதுதான் ரொம்ப நேரமாக நோட் பண்ணிகிட்ருக்கேன். ஹலோ, யாரு? இங்கே தான் இருக்கியா? இப்போ இந்த இடத்துல தான் யாரோ வந்து வந்த மாதிரி இருந்தது. யார்?
இது அசைஞ்ச சவுண்டு தான் எனக்கு தெளிவாக கேட்டுது. இங்கே தான் இருக்கியா? என்ன தமிழில் கேட்குறியே, அதுக்கு மகாராஷ்டிராவில் இருக்கிறோம், நம்ம பாம்பேயில் இருக்கிறோம். நீ ஹிந்தியில் தான் கேட்டால் தான் செட் ஆகும். ஹிந்திலையா? ஆமாம். சரி, அப்போ நீயே கேளு. என்னென்னா என்ன கொத்து விட்ற? என்ன கொத்து விட்ற? சரி, இங்கே யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் அப்படியே கேளு பார்ப்போம். है क्या कोई? मेरा पास मत आओ, भैया के पास आओ. ஏய், உன்னை ஹிந்தியில் இங்கே யாராவது இருக்கீங்களா வாங்கன்னு தான் சொல்கிறேன். அதுவா ஹிந்தியில் இவ்வளோ பெருசாக வருது? இல்லை, இப்படி தானே வரும். இவன் ஏதோ எக்ஸ்ட்ரா 4-5 கிட்ட சேர்த்து போடுற மாதிரி எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. ஹிந்தி தெரியலன்றனால வந்து பார்த்தீங்கன்னா அப்படி செய்யாமல். இல்லை, அப்படிலாம் ஒன்றும் சொல்கிறேன். நான் களி எங்கே இருக்கிற யார் அப்படின்னு தான் கேட்டேன். அப்படி தான் கேட்டியா? எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது கைஸ். அந்த அதுவும் இல்லாமல் நான் இப்போ சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெளியே மழை வந்து செமையாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் வந்ததுலேருந்தே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 11:30க்கு வந்து உள்ளே என்ட்ராகணும் இந்த ஏரியா உள்ள. அப்பத்துலேருந்தே செம மழை பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. சரி, இங்கே யாராவது இருந்தீங்கன்னா இப்போ எனக்கு முன்னாடி வரலாம். உங்களுக்கு தமிழ் தெரியுமா? நான் சொல்கிறது புரியுதா? ஏன்னா ஆன்மாக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா மொழியும் வந்து புரியும், எல்லா விஷயமும் வந்து முக்காலமும் உணர முடியுன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மைதானா? அப்படின்னா கண்டிப்பாக நான் பேசுகிறதுக்கு உனக்கு புரிஞ்சிருக்கும். புரிஞ்சுதுன்னா இப்போ ஏதாவது சத்தம் கொடுக்க முடியுமா? நான் பேசுகிறது உனக்கு புரியுதுண்ணா? சூப்பர், தேங்க்யூ. நீ அப்போ இங்கே தானே இருக்க? எங்கள் முன்னாடி வர முடியுமா? ஐயோ, என்னடா கலர் லைட்டிங்லாம் கலராக மாறுதுண்ணா. சரி, மாறட்டும் விடு. அது ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூவாக தான் இருக்கும். கைஸ், ஆக்சுவலாக இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒரு ஃப்ளோராக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா வந்து ரொம்ப நேரம் டைம் நான் வந்து ஒரே இடத்துல வேஸ்ட் பண்ண விரும்பல. ஓ, ஒரு வழி இருக்கா? இது தெரியாமல் போச்சு. எல்லா இடத்துலையும் ஃபேன்லாம் அப்படியே இருக்குதுடா. ஏன்னா இப்போ இந்த இடத்துலாம் அப்படியாதான் கைஸ். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளேசஸ் வந்து அபண்டன்டான இருக்க பிளேசஸ்லாம் போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல இருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த திருட்டு பசங்க வந்து பார்த்திங்கன்னா திருடிட்டு போயிடுவானுங்க. ஒரு ஜன்னலில் கம்பி இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பியெல்லாம் அறுத்து கொண்டு போயிடுவாங்க. நிறைய இடத்துல நான் அதை நோட் பண்ணியிருக்கேன். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய பெரிய ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்து பழைய ஃபேன், இது பழைய மாடல் தான் இது. ஆமாம், பழைய காலத்து ஃபேன் இது. அதுதான், அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் அப்படியே தான் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயம் இருந்தால் இந்த மாதிரி பில்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யாருமே ஆக்சஸே பண்ணாமல் அப்படியே இருக்குன்றதை நீங்களே வந்து கெஸ் பண்ணிக்கிங்க. வாடா பார்த்து வேண்டாம். இங்கே பாடுறா கம்பியெல்லாம் பார்த்து எப்படி வளைஞ்சி விடுதுன்னு அதாவது ஆட்டையை போடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. இல்லை ட்ரை பண்ணியிருக்காங்க. பார்த்தோம். யாராவது இருக்கீங்களா மேலே? ஆள் யாராவது இருந்தால் சொல்கிறீங்க. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வீடியோ பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக வரல. இங்கே ஃபேன் இருக்குது, எல்லா இடத்துலையும் ஃபேன். ஆமாம். ஓகே, அங்கே பார்த்து எப்படி வளைச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபேனு யாராவது தூக்கு போட்டுக்கிட்டு அந்த மாதிரி இருக்குமோ? அதான் ஆஃபீஸ் தான். இதுதான் ஸ்கூல் தெரியல. ஏதாவது டேட்டு கிட்ட மென்ஷன் ஆகிருக்கு அதில். டேட்டு பார்க்குறேன். ஏதாவது டேட்டு கிட்ட போட்டிருக்கா? மார்ச் 2001 கைஸ். 2001. ஆமாம், 2001 வரைக்கும் ஆக்சுவலாக இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஆமாம், எல்லா இடத்துலையும். அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 23 வருஷமா? கரெக்டா? ஆமாம். இப்போ 2024, 23 இயர்ஸாக இந்த பில்டிங்கில் இருக்கிற
ஃபேன்ஸ்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பயத்தை கொடுத்துருக்கு பாருங்கள். வெளிலடா ஃபாலோ பண்ணுறியடா பாடி சோடா. எங்கே இருக்கிற? ஏதோ மராட்டிக்காரி செய்யுங்க. ரொம்ப மராட்டியா? மராட்டியா இந்தியா? இந்தியும் மராட்டிக்காரங்க ஒன்றா? என்னடா சொல்கிற? எல்லாம் உடஞ்சி விழுந்துருக்குதுல்ல. அப்படியே பில்டிங் வேணா. வா வா பரவாயில்ல வா. நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா என் கூட வந்து பேச முடியுமா? உனக்கு எந்த ஹெல்ப்னாலும் வந்து நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். நம்ம பாத்ரூம்டா இது. இங்கே இருக்கிற ஆன்மா வந்து அக்காவா நம்ம வெளியிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கல் டம்னு சொல்லுவது பழைய நாட்டு பாத்ரூம். ஆமாம். உனக்கு ஏதாவது நிறைவேறாத ஆசை ஏதாவது இருக்கா? என் கூட ஏதாவது பேசணும்னு நினைக்கிறியா? ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? அப்படி ஏதாவது இருந்ததுன்னா இப்போ தாராளமாக எங்கள் முன்னாடி வரலாம். பண்ணு பாருங்க. அதான் பார்க்குறேன். இந்த போட்டிருக்கோம். இது என்னடா? ஏண்டா 2000 என்ன இது? இங்கேவா 2004 2004 பேப்பரா? ஆமாம் 2004 பேப்பர். அப்போ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2001 2004னா 2004 வரைக்கும் யூஸ் ஆகிருக்கு இந்த இடம். கரெக்டாக? ஆமாம். அப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 20 இயர்ஸ் 20 இயர்ஸ் தான் இப்போ இந்த இடம் அபண்டண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம். இங்கே இருக்க ஆன்மாவுக்கு ஏதாவது உதவி வேணுமா? நான் பேசுகிறது உனக்கு புரியுதுன்றதுக்கு கரெக்டாக ரெஸ்பான்ஸ் கொடுத்த, அதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்க மாட்டேற. ஏன் என் கூட பேச பிடிக்கலையா? அட்டாக் பண்ண ஏய் இங்கே தான்டா இப்போ உள்ள ஒரு உருவம் எட்டி பார்த்துதுரா. யாரு? யாருமே இல்லைடா. எட்டி பார்த்து. ஆமாண்டா சீரியஸாக எட்டி பார்த்துதுரா. சீரியஸாக எட்டி பார்த்தது கைஸ். நான் வந்து பார்த்திங்கன்னா சைடாக இப்படி திரும்பி பார்த்தேன். திரும்பி பார்த்தப்போ இந்த கதவு வந்து பாதி வந்து இருந்தது. பின்னாடி இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃபேஸ் மட்டும் வந்து லைட்டாக எட்டி பார்த்த மாதிரி இருந்தது எனக்கு. தண்ணி லீக் ஆகிருக்கு. மழை தண்ணி லீக் ஆகிருக்கு தானே மேலேருந்து. பைப் ஆகிடும். இன்னும் கிஃப்ட் பாக்ஸா? பாக்ஸ் இல்லை இருக்கும் வாய்ப்பு இருக்குது. அது என்னடா ஏதோ பல சேனல் கண்ணாடி அது இல்லைன்னா பளிச்சுன்னு இருக்குது. இல்லை அதுதான் என்னன்னு தெரியலையே. எடு ஷூவா? தெரியல. ஏதோ ஒரு
ஏதோ சம்திங் வந்து ஏதோ கல் ஸ்டோன் மாரி இருக்குது கைஸ். ஏதோ அதில் என்ன நான் ஒன்றுமே புரியலையா? என்னென்ன இது தெரில என்னன்னு. எடுத்து பார்க்குதா? சரி வேணாம் விடு, அது எதுக்கு நோண்டினேன். அந்த வேலையை மட்டும் பார்ப்போம். தேவையில்லாமல் எதாவது நோண்டி நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுது. ரொம்ப டேமேஜாக தான் இருக்குது இடம். இன்னும் ரொம்ப டேமேஜ். என்னடா மேலே ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு ஃப்ளோர் தான் போலக்கு. இல்லை மழை பெய்யுதுடா, வேணாண்டா. லைட் அடிக்கிறத விட வேணாம், மழை பெய்யுது. கேமரா வேணும். சரி கீழே போய்ட்டு அது கூட கம்யூனிகேட் பண்ணுவோமா? ஏன்டா 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 இருவா, எங்கடா ஓடுற நீ? ரொம்ப நர்வஸில் சுற்றிட்டு இருக்கிறாங்க. என்னன்னே தெரில, இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான். சாரி சரி, நான் தான் பார்க்கல. இங்கே யாராவது இருக்கியா? உனக்கு ஏதாவது உதவி வேணுமா இல்லையா? ஏதாவது சொல்கிறியா? உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா இப்போ எங்கள் முன்னாடி வந்து நில்லு. டார்ச் ஆஃப் பண்ணுறோம். எங்கள் முன்னாடி வந்து நிற்க முடியுமா உன்னால்? எதுக்கு நீ கோவப்படுறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த கோவம்லாம் எதுக்கு? நீ கோவப்படவே வேணாமே. நீ தமிழில் பேசுறதுக்கு தானே கோவம் இருக்குது. ஏன் உனக்குமே வந்து செத்த பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழனை பார்த்தா பிடிக்கலையோ? அதே வெறுப்பத்தின மாதிரி பேசுகிறேன். வேற எப்படி பேச சொல்கிற? அப்புறம் நீ சொல்கிறத வச்சு பார்த்தா அப்படி தான். மராட்டிக்காரருக்கு வந்து பார்த்தோன்னா தமிழனை பிடிக்கலையா? வந்து எதுவுமே நம்ப முடியாது. தமிழ்கார பேய் எவ்வளோ நம்பிடலாம், ஹிந்திக்கார பேய் நம்ப முடியாது. ஹிந்திக்கார பேய் நம்ப முடியாதுன்றியா? ஆமாம். உனக்கே இப்படி மூச்சு வாங்கின்னு இருக்குது. ஆக்டிவிட்டி நடக்குது. இப்போ எங்கேயுமே போய்க்குது இல்லைண்ணே. சரி இரு பார்த்துக்கலாம். லாஸ்ட்டாக ஒன் மோர் டைம் வந்துட்டா கேட்குறேன், எங்கள் முன்னாடி வர முடியுமா முடியாதா? வர முடியும்னா ஏதாவது சத்தம் கொடுக்குறியா? ஏதாவது சவுண்டு கொடுக்க முடியுமா வர முடியும்னா? நீ சத்தம் கொடுக்கலனாலும் சரி, நான் உன்னை தேடி வரதான் போகிறேன். எப்படி நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து கைஸ் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கேட்டு மீட்ரு யூஸ் பண்ணி அதோடைய எனர்ஜி எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ட்ரிகர் ஆகுதுன்றதை செக் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல நீ இருக்கிற அதே டார்க்னஸ் இருட்டில் தான் நான் இருக்க போகிறேன். இந்த கேட்டு மீட்ரு மூலயமா நீ எங்கே இருக்கிறியோ உன்னோடைய எனர்ஜியை ட்ராக் பண்ணி நான் வந்துட்டுருக்கேன். சரியா? நாங்கள் லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுவோம். உன்னால் முடிஞ்ச என் பக்கத்தில் வரலாம். வர முடியுமா? ஒருவேளை இந்த லைட் யூஸ் பண்ணுறாலும் உனக்கு பயமா? லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன். உன்னால் வர முடியுமா? இருட்டாக இருக்கு. இருட்டாக இருக்கு. இருட்டாக தான் இருக்குது. இருக்கட்டும், நான் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டேன். என் பக்கத்தில் வர முடியுமா உன்னால்? எஸ், கேட்டு மீட்ரு ஆன் பண்ணுறேன். எங்கடா அது?
இப்போ நான் கேட்டு மீட்டர் ஆன் பண்ணிட்டேன். இப்போ நீ எந்த டைரெக்ஷனில் இருக்கியோ அந்த டைரெக்ஷனில் எனக்கு இந்த லைட்டை பிளிங்க் பண்ணி காட்ட முடியுமா? லைட்டு பிளிங்க் ஆகுதுண்ணே. உன்னோட எனர்ஜி இவ்வளோ தானா? இன்னும் என் பக்கத்தில் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். வர முடியுமா? லைட்டு பிளிங்க் ஆகுதுண்ணா. எனக்கு பிளிங்க் ஆகுதுண்ணா. பிளிங்க் ஆகுது. இன்னும் கிட்டக்க வா 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 வா. இன்னும் கிட்டக்க வரணும்னு எதிர்பார்க்குறேன் நான். சூப்பர் சூப்பர் சூப்பர். எங்களை எதாவது பண்ண போறியா? ஏன்னா அது மராட்டிக்காரி பேய்ங்க எதை பண்ணாலும் பண்ணுங்க. என்ன போயிட்டியா? அதுக்குள்ளமா போயிட்டா? பைத்தியக்கார பேய். ஏதோ திட்டாதுண்ணே. ஏன்டா? அது ஹிந்திக்காரி பேய்ண்ணே. ஹிந்திக்காரியாக இருந்தாலும் பேய் தான்டா. பேய் தானே. மனுஷன் தான் பேய் தான் எப்பயுமே. ஓகேவா? அவங்க ஜாதி வேறு நம்ம ஜாதி வேறுண்ணே. அதுதானே பயமாக இருக்குது. ஏன்டா பேய்களும் ஜாதி பார்க்குறீங்களாடா? அவங்கெல்லாம் திருத்தவே முடியாதுடாடே. வா 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 வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா. சரி, मेरा पास मत आओ, भैया के पास आओ. ஒன்றும் சொல்லண்ணே. புரியல. இன்னமும் சொன்னியே. இப்போ நான் எதுவும் சொல்ல என்ன சொன்னதுக்கிட்ட? கிட்ட வருதுன்னு சொன்னால் வரக்கூடாதுன்னு சொன்னேன். எந்த டைரெக்ஷன்லம்மா இருக்கிற நீனு? இங்கே தான் இருக்கிறியா? சரி, ஓகே, சூப்பர். அப்போ நீ இங்கே இருக்கிறன்றதை எங்களுக்கு ப்ரூஃப் பண்ணிட்ட. ஓகேவா? இங்கேயா? இங்கே நைட் விஷன் இருக்கிற இடத்துக்கு தான் நாங்கள் வரணுமா? இருடா இங்கே தான் வர சொல்கிறா. வந்து पास मत आओ, भैया के पास आओ. வரட்டும். வாமா பக்கத்தில் வாமா. ஏதாவது பேசாமா நீனு? உனக்கு எதாவது ஹெல்ப் வேணுமா? ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதா என்ன? அது பாஷை தெரியாத புரிஞ்சுக்கிட்டுருக்குதுண்ணே. அதுக்கு பாஷை புரியுதுன்னு தான் வந்து சவுண்டு மூலிமா ட்ரிகர் பண்ணிடுச்சு. இப்போ அதனால தான் அதை ட்ரிகர் பண்ணுறேன். எங்கள் முன்னாடி வர முடியுமா உன்னால்? வந்து தொலையான். நான் தான் இப்போ எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டேன். என் கண்ணுக்கு நீ இருக்கிறதே தெரியாது. சரியா? நான் இங்கே பயப்படலாம் மாட்டேன். நீ தாராளமாக வரலாம் என் முன்னாடி. உங்களுக்கு தமிழ் தெரியுமா? தமிழ் மாலும் தெரியாது. தமிழ் தெரிஞ்சா இல்லை ஒரு பிளிங்க் பண்ண முடியுமா? ஐயோ தெரியுது. அப்புறம்னா அது தெரியுமா? ஐயோ எல்லா பசங்க தெரியும். தெரியுது. உருது தெரியுமாப்பா உனக்கு? உருது தெரியுமா? சரி, கன்னடா? ஐயோ கன்னடாவும் தெரியுமே. மலையாளம்? எல்லா பசங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்க. இங்கிலீஷ் தெரியுமா உனக்கு? இங்கிலீஷில் நான் பேசட்டுமா? நாங்கள் பேசுகிற இங்கிலீஷில் நீ வந்து பார்த்தோன்னா பயந்து ஓடிடுவ. நல்லா இங்கிலீஷில் வந்து பார்த்தோன்னா 8 மார்க் எடுத்தாள். என்கிட்ட பேசுகிறியா? என்ன பயந்துருச்சு போலக்கு. நான் தமிழில் தான்டா பேசினேன் எல்லாரும், இங்கிலீஷில் பேசலடா. பயந்துருச்சுப்பா. பயந்துருச்சா? ஆமாம். நான் வாயில் என்னடா உள்ளன்னு தெரியல. எனக்கு லைட் ஏரியா என் வாயில் உள்ளா. சரி, ஓகே. வரியா? எங்கள் பக்கத்தில் வரியா? சூப்பர். நான் பாஸே பண்ணலடா இங்கிலீஷு. நான் 8 மார்க் எடுத்து ஃபெயில் ஆனேன்டா. சூப்பர். இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த இடத்துலையுமே கிடைச்சதில்லை. இப்போ நீ எங்கள் பக்கத்தில் தான் சுற்றிட்டு இருக்கேன்னு எங்களால் நல்லா உணர முடியுது. என்னால் தெளிவாக ஃபீல் பண்ண முடியுது. வெரி குட், சூப்பர். கைஸ், இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கேட்டு மீட்டரில் எனக்கு எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்து வந்ததே இல்லை. அண்ட் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரீமான ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடச்சிட்ருக்கு. ஆனால் வந்து ஆக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதோட அக்ரெசிவ்னஸ் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஸோ அதுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவையான்றதை நான் டவுசிங் ராட் மூலிமா வந்து ஒரு வாட்டி வந்து கேட்டு பார்க்கலான்னு பார்க்குறேன். ஸோ அது ஏதோ சொல்ல பேச விரும்புதுன்னு நினைக்கிறேன். சரி, அதான் நீ வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் கேட்குற. சரியா? நான் சொல்ல ஹிந்தியில் கேளு. நான் வந்து பார்த்தீங்கன்னா டவுசிங் ராட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எனக்கு ரெஸ்பான்ஸ் எதாவது பண்ணுதா சொல்லி பார்ப்போம். சரியா? சரி, ஓகே கைஸ். நாங்கள் மறுபடியும் இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நைட் விஷனுக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா நான்
டவுசிங் ராட் செஷன் வந்து பண்ணுறேன். ஏதாவது ரெஸ்பான்ஸ் கிடைக்குதா பார்ப்போம். அதுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டாலும் நாங்கள் அதுக்கு தேவையான ஹெல்ப்பை வந்து இந்த இடத்துல வந்து பண்ணுறதுக்கு வாக்கு கொடுக்குறோம். அதுக்கு செக் பண்ணிடலாமா? இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா கலர் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ ஆர்ஜிபி லைட்டு தான். ஏதோ கீழே வந்ததில் ஏதோ மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னு தெரில கைஸ் ஆக்சுவலாக. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இது எஃபெக்டிவ் ஃபில்டர்லாம் எதுவும் போடல. ஸோ அதனால் வந்து சொல்லிக்கிறேன், ஏன்டா இந்த மாதிரி வந்து எடிட்டிங்கில் ஃபில்ட்ரு எஃபெக்ட்லாம் வந்து கலராக போட்டு கடுப்பேற்றுறான் அப்படின்ற மாதிரி சில பேருக்கு தோணிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணேன். இதை நான் வந்து பார்த்திங்கன்னா சரியாக நோட் பண்ணல நான் வீட்டிலேருந்து கிளம்புறப்ப. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததில் அது அந்த பேக்லேயே வச்சு வந்து ஹீட்டில் வந்து எதாவது ஆயிடுச்சா என்னன்னு தெரில. அது ஏன்னா ரொம்ப தூரம் வந்து ட்ராவல் பண்ணி வந்தோமா. ஸோ இது போயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு 5,500 முதல்ல வைக்கணும். ஆமாம் கைஸ். சரி ஓகே கைஸ், நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அகைன் வந்து கம்ப்ளீட்டாக லைட் ஆஃப் பண்ணிட்டு பிச் டார்க்கில் வந்து அவங்க கூட டவுசிங்கில் கொஸ்டின் ரைஸ் பண்ணி பார்க்குறேன். என்ன ஓகேவா? சரி, நான் கேட்குறத மட்டும் அதுக்கிட்ட ஹிந்தியில் கேட்டால் போதும். கண்டிப்பாக. எனக்கு இன்னமும் உன் மேலே டவுட்டாகவே இருக்குது. இது எக்ஸ்ட்ரா பிட்டை சேர்த்து போடுற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் நான் போடலண்ணே. கைஸ், இப்போ நான் மறுபடியும் இங்கே இருக்க ஆத்மாவுக்கு நான் பேசுகிறது உனக்கு கோபம் வருதுன்ற மாதிரி என் தம்பி ஜான் சொல்கிறான். ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேட்குற கேள்வி உனக்கு புரியுதா இல்லையான்றது எனக்கு ஒரு இழவும் புரியல. அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் கேட்குற கேள்விக்கு இதில் எஸ்ஆர்னோன்னு சொல்லிட்டு பதில் சொல்ல போகிறேன். நீ புரியுதா? தமிழ்லேயும் கேள்வி வரும், ஹிந்திலேயும் உனக்கு கேள்வி வரும். 2 கேள்வியும் ஒரே கேள்வி தான். நீ கன்ஃபியூஸ் ஆகிக்காது. ஓகே ஓகே பேக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ என்னன்னா இந்த இடத்துல உண்மையிலே நீ இருக்கிறியான்னு கேளு. இந்த இடத்துல நீ உண்மையிலே இருக்கியா? तुम असली तुम इधर है क्या? வா வா, வரட்டும் வரட்டும், வா. பிரச்சனை. சரி, இப்போ அடுத்த கேள்வி. இந்த இடத்துல இருக்கிறது பெண் ஆன்மானா? சி, எனக்கே வாய் கொள்ளுது. இந்த இடத்துல இருக்கிறது பெண் ஆன்மாவா இல்லை ஆண் ஆன்மாவா? எனக்கே வாய் கொள்ளுது. அப்படி ஹிந்தியில் கேள்வி. அதாவது நீ அடுத்த அப்படி ஹிந்தியில் கேள்வி. तुम लड़की हो कि लड़का हो? லடிக்கினா எஸ் சொல்லு, லடுக்கானா நோ சொல்லு. எஸ் அப்போ இங்கே லடிக்கி. அக்கா சாரிக்கா, ஓகேவா? உங்களை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக நாங்கள் இங்கே வரல. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை தப்பாக எடுத்துக்கணும்னா, உங்களுக்கு எதாவது உதவி வேணுமா? உங்களுக்கு எதாவது உதவி வேணும்னா இதில் எஸ் சொல்லுங்கள். அப்படி ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம். आपको कुछ हेल्प चाहिए तो आप उसमें मेरे को बता सकते हो. மாதிரி ஏதோ டீல் பண்ணுறாங்கன்னு இருடா, வரட்டும்டா. அப்போ தான் கையில் டார்ச் வச்சுருக்குங்க. டக்குன்னு வந்து பார்த்தோன்னா பயம் வந்ததுன்னா உனக்கு டார்ச் ஆன் பண்ணுறது. சரியா? சரி ஓகே, உங்களுக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் தேவையில்லைன்னு சொல்லிட்டீங்க. அண்டு நாங்கள் 2 பேரும் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்ல, அது உங்களுக்கு வந்து பிடிக்கலையா? ஹிந்தி. हम 2 जन इधर आए हैं तो आपको पसंद है कि नहीं पसंद है? आपको टॉर्चर कर रहे हैं. பிடிக்கலையா? ஆமாங்கப்பா. இல்லை அட்டாக் நம்பிக்கை இருக்குது. நீ என்னதான் பேயா இருந்தாலுமே வந்து எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால தான் நான் இவ்வளோ நேரம் இந்த இடத்துல தைரியமாக நான் நின்றுட்டுருக்கேன். எங்களை நீ அட்டாக் பண்ண மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது உண்மை தானே? என்னோட நம்பிக்கை உண்மை தானே? तुम मुझे कुछ नहीं करेंगे, हमको भरोसा है तुम्हारे ऊपर. क्या बता सकते हो? तुम्हारे ऊपर भरोसा है हमारा. तुम हमको ऊपर तुम्हारे ऊपर हम भरोसा करते हैं. हम कुछ नहीं करेंगे ना हमको. சரி ஓகே, தேங்க்யூ. நீங்கள் இப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
எங்களை வந்து எந்த விதத்துலேயும் வந்து துன்புறுத்தலை நீங்கள். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கலாமா? என்ன ஆச்சுன்னு கேட்கலாமா? என்னாச்சு எப்படி இறந்தாங்கன்னு கேட்கணுமா? ஓகே, உங்களை நான் வந்து அக்கானே கூப்பிட்றேன். இது ஸ்கூலா? இது என்ன இது? ப்ளஸ் ஒன்று கேட்கணும்டா கிட்ட. இது என்ன அதுன்னா வந்து ரேடியோ வச்சுருக்கீங்களா ஃபோன் வச்சுருக்கேன். நான் கேட்குற கேள்விக்கு அது ஃபோனில் பேசுறதுக்கு இதில் எஸ்ஆர் நோ மட்டும்தான் கேட்க முடியாது கிட்ட. ஒன்று ஒன்றா சொல்லு, உனக்கு இருக்கிற ஆசைகள்லாம் சொல்லு, அப்படியே கேட்பேன் கிட்ட. எப்படி இறந்தீங்க? எப்படி இறந்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது சாய்ஸ் கொடு கிட்ட. நீங்கள் இறந்தனால தான் இங்கே ஆன்மாவாக சுற்றிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே புரியுது. நீங்கள் ஆனால் இந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட மரணம் துர்மரணமாக தான் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களை யாராவது கொன்னுட்டாங்களா? உங்களை யாராவது கொண்டு இருந்தாங்கன்னா இதில் எஸ் சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா நோ சொல்லுங்கள். வராங்க தானே, நம்ம பக்கத்தில் தானே வராங்க, ஏதாவது தெரியுதுடா. கேட்டுக்கிட்டு தான் அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்ததில்ல, இங்கே கீழே தான் அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்து பார்த்து தானே இருந்தார். பதறாங்க, அவங்க தான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு நீ பயப்படுற? பொண்ணு நான் நம்பக்கூடாதுன்ற அந்த மாதிரி வீடியோ. நீங்கள் வந்து பழைய காலத்து பொண்ணு ஓகேவா? 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பொண்ணாக தான் இருப்பாங்க. சரி, இப்போ இருக்கிற பொண்ணு மட்டும்தான் நினைக்கிறேன். சரி, இப்போ இருக்க பொண்ணு மாதிரிலாம் வயசு சில பேர் மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. நீங்கள் வந்து அப்போ இந்த இடத்துல யாரும் உங்களை கொன்று அதுக்கப்புறம் உங்கள் உயிர் போகல அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. நீங்கள் அப்போ சூசைட் பண்ணி இறந்துட்டீங்களா? ஆமாம் கைஸ், இந்த பில்டிங்கில் ஒரு ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா ரக்கெல்லாம் வளைஞ்சிருந்தது. ஸோ இவனும் ஜானுமே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் டவுட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். ஸோ மேபி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதே பில்டிங்கில் தான் வந்து அப்போ சூசைட் பண்ணி இறந்தீங்களா? எனக்கு ஆமான்னு சொல்ல முடியுமா, இல்லை நோன்னு சொல்ல முடியுமா? மேலே அந்த ஃபேனை இதாக இருந்தது மன. ஆமாம், அதுதானே அது மாதிரி ஹால் உள்ளது, சின்னோட ஒரு ஆஃபீஸ் உள்ளது, அது போட்டுருக்கேன் தூக்க மாட்டேன். ஓகே, அப்போ நீ இந்த பில்டிங்கில் தான் இறந்தேன்னு சொல்கிற. ஆக்சுவலாக வந்து நாங்கள் மேலே மாடியில் வந்து ஒரு ஃபேன் வந்து வளைஞ்சிருந்ததை பார்த்தோம். ஸோ அந்த ஃபேனில் தான் நீ தூக்கு மாட்டி இறந்தியா? அப்போ சூசைட் பண்ணிக்கிட்டியா? அப்பா சொன்னது சொல்லி தெளிவாக கேட்குங்க கைஸ். நீங்கள் நாங்கள் சொல்கிறத வந்து பார்த்திங்கன்னா எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து இது அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா கிளாரிட்டியாக ரெக்கார்ட் ஆகுதுன்றதும் எனக்கு வந்து டவுட் தான். க்ளீனாக இந்த இடத்துல நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். எங்களால் வந்து க்ளீனாக அந்த அது நடந்து வர அந்த சவுண்டை வந்து எங்களால் வந்து கேட்க முடியுது. அது இதில் தெளிவாக ரெக்கார்ட். ஆமாம், எங்கள் பக்கத்தில் நடந்து வர சவுண்டு தெளிவாக எங்களால் கேட்க முடியுது. ஓகே ஓகே, மறுபடியும் ஒரு வாட்டி ஒன் மோர் டைம் உங்கள்கிட்ட கேட்குறேங்க, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா? தயங்காமல் கேட்கலாம். எங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிரதர்ஸாக நினச்சிக்கலாம், சரியா? நீங்கள் எதுக்கு சூசைட் பண்ணி இறந்தீங்கன்றது எங்களுக்கு தெரியல. நீங்கள் சூசைட் பண்ணிக்கிறத நினச்சி எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் உங்களோட பெற்றவங்க கண்டிப்பாக எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க.
உங்களுக்கு கல்யாணம் ஆகிருந்தால் உங்களுக்கு குழந்தை இருந்திருந்தால் அதெல்லாம் எங்களுக்கு தெரியல. ஸோ நீங்கள் வந்து மேரீடா இல்லை அன்மேரிடா? கைஸ் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயமும் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ இந்த நடந்து வர சவுண்டுக்கு ஏன் ஜான் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல புலி, சிறுத்தை, சிங்கம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடமாடக்கூடிய ஒரு டீப் ஜங்கிளான ஒரு ஏரியா இது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பயந்துட்டு இருக்கோம். ஏன்னா வரது வந்து ஆன்மாவா இல்லை வேறு ஏதாவதுன்றது எங்களுக்கு வந்து சத்தியமாக வந்து கன்ஃபியூஸராக இருக்குது. எங்களால் வந்து ஜட்ஜ் பண்ண முடியல. ஏன்னா பதுங்கி வரப்போ ஒரு அடி வச்சுட்டு நிற்கும் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்குது ஸோ எங்களுக்கு. ஸோ அதுவும் வந்து எங்களுக்கு வந்து பயத்தை கொடுக்குது இந்த இடத்துல. சரி, ஓகே கைஸ், நாங்கள் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஸோ நாங்கள் இந்த இடத்துல கிளம்பலாம்னு நினைக்கிறோம். ஓகே, லாஸ்ட்டாக வந்து ஒரு வாட்டி மறுபடியும் உங்கள்கிட்ட கேட்குறேன். உங்களுக்கு எங்கள்கிட்டேருந்து உதவி வேணான்னு சொன்னீங்கன்னா நாங்கள் இந்த இடத்துலேருந்து இப்போ உடனே கிளம்பிடுவோம். வேணாம். சூப்பர். ஓகே, உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ஐ எம் ரியலி வெரி சாரி. ஓகே, நாங்கள் இப்போ இந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறோம். கைஸ், ஃபைனலாக இந்த இடத்துல எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தரவாக க்ளீனாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். அண்டு சின்ன ஆக்டிவிட்டீஸ், சின்ன சவுண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களால் கேட்க முடிஞ்சுது. ஒரு சில நேரத்தில் சின்னதாக மைல்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வாய்ஸுமே கேட்டுது எங்களுக்கு. அண்டு பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவும் அஃபெக்ட் ஆகலை. எங்களை வந்து பார்த்திங்கன்னா யாரும் அட்டாக்கும் பண்ண மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அக்ரெசிவ்னஸை வந்து காட்டல. ஸோ இந்த இடத்துல இருக்க ஆன்மா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ. அண்டு இந்த இடத்துக்கு நான் மறுபடியும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா நான் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணி நான் இந்த இடத்துக்கு வரேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பக்கத்துலலாம் இல்லை, ஸோ ரொம்பவே லாங்கில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நான் நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த இடத்துல வந்து சின்ன ரிச்சுவல் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.